Hi viewers, welcome back to Today Trends. நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது சீரியல் ஆக்டர் நவீன் குமாரோட ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹாப்பியான சர்ப்ரைஸான நியூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போல்லாம் சினிமா ஆக்டர்ஸ் மாதிரியே சீரியல் ஆக்டர்ஸ்க்கும் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னே சொல்லலாங்க. சோஷியல் மீடியாலுமே டே பை டே இவங்களுக்கான ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகிறாங்கன்னு சொல்லலாம். சன் டிவி, விஜய் டிவி, கலர்ஸ் தமிழ், ஜி தமிழ் இந்த மாதிரி டிவி சேனல்ஸில் டெலிகாஸ்ட் ஆகிற எல்லா சீரியல்ஸ்க்குமே இல்லாட்டினாலும் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலரான அந்த சீரியலுக்கு கண்டிப்பாக யாராச்சும் நம்ம அடிக்டாக இருப்போம்னே சொல்லலாங்க. அந்த வகையில் கலர்ஸ் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல் தான் இதயத்தை திருடாதே சீரியல். இந்த சீரியலுக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆல்ரெடி சீசன் 1 முடிஞ்சிருச்சு. இப்போ சீசன் 2 கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இந்த சீரியலில் ஹீரோயினாக ஆக்ட் பண்ணுற நவீன் அண்ட் பிந்துவுக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கங்க. இவங்கள நவீன் பிந்து அப்படின்னு சொல்கிறத விட சிவா சஹானான்னு சொன்னால் தான் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். பிகாஸ் இவங்களோட அந்த லவ், அவங்களோட அந்த சண்டை அண்ட் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரொமான்ஸ், இதுக்காகவே டே பை டே இவங்களுக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகிறாங்கன்னு சொல்லலாங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ஃபேன்ஸ் தானே நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசை என்னென்னா சீரியலில் அதாவது ரியல் லைஃப்பில் யார் பேரா ஆக்ட் பண்ணுறாங்களோ அவங்க ரியல் லைஃப்லேயும் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம நிறைய பேர் திங்க் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நிறைய சீரியல்ஸில் இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ இந்த சீரியல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நவீன் அண்ட் பிந்து ரெண்டு பேரும் ரியல் லைஃப்பில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லோரும் ரொம்பவே ஆசையாக இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா நவீன்குமார் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்து ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஷாக்கிங் ஆகிட்டாங்க. ஒரு வேளை நவீன் சீரியல் விட்டு விலக போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதுக்கு நவீன் எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்கல. இந்த சிச்சுவேஷனில் நேற்று சன் நியூஸில் நியூஸ் ரீடராக இருக்கிற கண்மணி சேகர் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நவீனோட அம்மா கூட கண்மணி சேகரும் இருக்காங்க. ஸோ ஹார்ட்டின்லாம் பறக்க விட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்பான லவ் சாங் வச்சுருந்துருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே நவீனோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுட்டு சிலர் ஹாப்பியாக ஆகிறாங்க, சிலர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. பிகாஸ் நவீன் பிந்துவோடு சேர்ந்தால் நல்லாயிருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல கண்மணி அக்காவும் க்யூட்டாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லோரும் ரொம்ப ஆசையாக கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க, தயவு செஞ்சு இதயத்தை திருடாத சீரியலை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா நாங்கள் நவீன் பிந்துவை சேர்த்து பார்த்துட்டு இப்போ கண்மணி அக்கா கூட சேர்த்து பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபேன்ஸ் ரொம்பவே குமுறிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாங்க. அஃபிஷியலாக இவங்க ரெண்டு பேருமே அனௌன்ஸ் பண்ணலை. பட் கண்மணி சேகர் போட்ட அதே போஸ்ட்டை நம்ம நவீன் ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து அவங்க வெளிப்படையாக சொல்லலை, இன்டெரக்டாக சொல்கிறாங்க. மேபி சீக்கிரமே இவங்க சொல்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரெண்டு பேருமே பிறந்தது, வளர்ந்தது, படித்தது எல்லாமே சென்னையில் தான். ஸோ கூடிய சீக்கிரமே இவங்களோட அந்த லவ் அண்ட் இவங்களோட மேரேஜ் எப்போ அப்படிங்கிறத ஃபேன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நம்மளும் வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ.